இந்த வீடியோவில் ரீசெண்டாக மெட்டா ஆட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிற ஷேர் யுவர் ஆட்ஸ் அட் பட்ஜெட் அப்டேட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம மெட்டா ஆட்ஸில் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணும்போது ரெண்டு விதமாக பட்ஜெட் அலோகேட் பண்ணுவோம். ஒன்று கேம்பெயின் லெவலில் பண்ணுவோம், இன்னொன்று ஆட்செட் லெவலில் பண்ணுவோம். இப்போ கேம்பெயின் லெவலில் நம்ம பட்ஜெட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த கேம்பெயினில் இருக்கிற எல்லா ஆட்செட்டுக்கும் எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணணும் அப்படின்றத மெட்டா ஆட்ஸ் டிசைட் பண்ணிப்பாங்க. இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ ஆட்செட் லெவல் பட்ஜெட்டை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆட்செட்டுக்கும் நம்ம எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனை நம்மளால மேக் பண்ண முடியும். இந்த ஷேர் யுவர் ஆட் பட்ஜெட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி ஆட் ரன் பண்ணுறது மூலிமா நம்மளால நம்மளோட பட்ஜெட்டை இன்னுமே எஃபிஷியன்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஆட்செட் ஏக்கு 1000, ஆட்செட் பிக்கு 2000, ஆட்செட் சிக்கு 3000 ரூபீஸ் அப்படின்ற பட்ஜெட்டை நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆட்செட் ஏ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஆட்செட் பி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அப்போ ஆட்செட் பியில் இருக்கிற 20% பட்ஜெட்டை ஆட்செட் ஏக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. அதாவது ஆட்செட் பியில் இருந்து 400 ரூபீஸ் எடுத்து ஆல்ரெடி ஆட்செட் ஏக்கு நம்ம அலோகேட் பண்ண 1000 ரூபீஸோட சேர்ந்து 1400 ரூபீஸ்க்கு இந்த ஆட்செட் வந்து ரன் ஆயிருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்காங்க. இங்கே பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கேம்பெயின் பட்ஜெட், இன்னொன்று ஆட்செட் பட்ஜெட். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் சம் ஆஃப் யுவர் பட்ஜெட் வித் அதர் ஆட்செட் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸை கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செக் பண்ணி ரன் பண்ணுறது மூலிமா உங்களால் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. சப்போஸ் இந்த அப்டேட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ, ஹேவ் a good day.